சார் அவசரமாக பணம் தேவைப்படுது, அட்வான்ஸாக கொடுத்துட்டு மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கங்க சார். கம்பெனிக்கு பின்னாடி ஒரு மரம் வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். அதில் 500 நோட்டு 200 நோட்டு தான் இன்றைக்கி விலையும். எத்தனை வேணுமோ பிடிங்கன்னு போ. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏம்மா, திடீர்னு அட்வான்ஸ் கேட்டால் நான் எங்கே போகிறது? இங்கே மோல்டிங் கம்பெனி தான் நடத்துகிறோம். அதுக்காக நீ சொல்கிற மாதிரி ஏதாவது காப்புரை கொட்டி காயினாக்கலாமா? சார் என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். அப்படி என்னம்மா உன் நிலைமை சொல்லு. சார் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்துன்னு இருக்கேன் சார். சரி, அதுக்கு நகை விலை இன்னைக்கு கம்மியாக இருக்கு சார். ஆ, அப்படியா? எவ்வளோ கம்மியாக இருக்கு? கிராமுக்கு 50 ரூபா கம்மியாக இருக்கு சார். ஆ, அப்போ கிலோவுக்கு 50,000 ரூபாய் கம்மியாக இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஒரு கிராமுக்கு 50 ரூபா கம்மியாக இருக்கு. ஒரு சவரனுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு? அது தெரியலீங்களே சார். சொல்கிறேன், ஒரு சவரன்னா 8 கிராம். 1 கிராமுக்கு 50 ரூபாய் கம்மின்னா 8 கிராமுக்கு 400 ரூபாய் கம்மியாயிருக்கு. 400 ரூபாய் கம்மியாக இருக்கா சார்? ஆமாம்மா. நேற்று 1 கிராம் கோல்டு ரேட் என்னம்மா? 6745 ரூபா சார். ஓ, இன்னைக்கு 6695 ரூபா சார். நேற்று ஒரு சவரன் எவ்வளோ? 53960 ரூபா சார். இன்னைக்கு 53560 ரூபா சார். ஒரு 400 ரூபாய் மிச்சம். ஆமாம் சார். நீ எத்தனை கிராம் வாங்க போற? 2 சவரன் சார். 2 சவரன் எவ்வளோமா ஆகுது? 1,07,120 ரூபா சார். அவ்வளவு அட்வான்ஸ் கேட்டேன். மொத்தமாக இருந்து எடுத்து போயிடு, காலி பண்ணிட்டு போயிடு. நானும் வேற எங்கன்னா போய் வேலைக்கு சேர்ந்துடுறேன். சார் 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 அவ்வளோலாம் கேட்கல. 1 லட்ச ரூபா வெளியில கேட்டு 5 பைசா வட்டிக்கு நீங்க 20,000 கொடுத்தா போதும். சரிம்மா, 1,07,120 ரூபாய் சொல்கிறேன். என்கிட்ட 20,000 ரூபாய் கேட்டிருக்க. அங்கே ஒரு 1 லட்சம் ரூபாய். 17 + 13 அவ்வளோதான் வருமா? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. சரிம்மா, புரியுற மாதிரி சொல்கிறேன். எங்கேயோ 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்க, என்கிட்ட 20,000 ரூபாய் வாங்குறேன். ஸோ 1,07,000 ரூபாய் போட்டு நீ 1,20,000 ரூபாய் வச்சுருந்தா வாங்க முடியுமா? ஏன் சார் வாங்க முடியாதா? கொஞ்சம் இருமா, கணக்கு போட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம 2 சவரன் தான் வாங்க போறோம். இவர் இவ்வளோ நீட்டுக்கு எழுதிட்டு போறாரு. என்னவோ எழுதி பாத்தீங்களே, சொல்லுங்க சார். 1,07,000 ரூபாய் நகையுடைய விலை. கிட்டத்தட்ட 18% சேதாரம் போடுவாங்க. செய்கூலி கிடையாது, சேதாரம். அது மட்டும் 19,281 ரூபாய். இப்போ 1,07,000 இந்த 19,000 சேர்த்து 1,26,000 ரூபாய் வருது. சார் அப்போ 20ன்றது ஒரு 26,000 கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிடுவேன் சார். 1,26,000 ரூபாய் இருந்தா கூட உன்னால வாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப அது எவ்வளவு சார்? ஜிஎஸ்டி 3%, சிஜிஎஸ்டி 1.5%. அதுவும் சேர்த்து தான் வாங்குவாங்க. சார் அதெல்லாம் கணக்கு போட்டு மொத்தம் எவ்வளவு ஆகுதோ அதை கொடுங்க சார். அது ஒரு 5,000 ரூபாய் வந்துடும். அதையும் கூட்டி உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் அட்வான்ஸ் நான் கொடுக்கணும். அதனை எதிர்பார்க்கற? ஆமா சார். அப்போ 1,30,000 ரூபாய் செலவு பண்ணி நகை வாங்குவேன். ஆனா நகையுடைய விலை எவ்வளோ? 1,07,000 ரூபாய். அப்ப 23,000 ரூபாய் நகையே வாங்காம செலவு இருக்கு. ஓகேவா? சார் 23,000 ரூபாவா போகுது? வாங்கினா 23,000 ரூபாய் போகுது. ஒருவேளை வாங்கி வித்தா அப்போ ஒரு 10%. அதையும் நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். நீ நகையை வேணாங்க அப்படின்னு போய் கொடுத்தோம்னா 10,000 ரூபாய் போக மீதி தான் கொடுப்பாங்க. அப்போ வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா எவ்வளவு சார் நஷ்டமாகுது? வாங்கும் போது 18% தான் சேதாரம் போட்டேன். அதுக்கு 19,000 ரூபாய். ஒருவேளை 20-21% கூட போடலாம். ஒரு மினிமமாக 19,000 ரூபாய் போகுது. ஜிஎஸ்டி ஒரு 5,000 ரூபாய் போகுது. கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அதில் போகுது. அதுக்கப்புறம் விற்கும் போது 10% எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட 10,712 ரூபாய் போயிடும். ஸோ வாங்கும் போது ஒரு 19,000 சில்லற, விற்கும் போது 10,000 சில்லற, ரெண்டும் கூட்டினா 29,993 ரூபாய். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி ஒரு 5,000 ரூபாய். 35,000 ரூபாய் உன் பணம் இல்லை. நீ நகை எவ்வளவு வாங்கின? 1,07,120 ரூபாய்க்கு 2 சவரன் வாங்கியிருக்க. இப்ப மிஞ்சிறது இதை கழிச்சா 29,000 ரூபாய், 30,000 ரூபாய் கழிப்போமே, 77,000 ரூபாய் வருது. அதுல ஜிஎஸ்டி கழிச்சா
72,000 ரூபாய் வருது. சார் 2 சவரம் வாங்கும்போது எல்லாம் சேர்த்து 1,31,000 ஆகும்னு சொல்றீங்க. அதையே வித்தா 72,000 தான் வரும்னு சொல்றீங்க. ஆமாம்மா, 2 சவரன் நீங்கள் வாங்கிட்டு விற்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 ரூபாய் லாஸ். இது எந்த லேடிஸ்க்கும் தெரியாது. நீங்கள் ஜிஎஸ்டியும் பார்க்க மாட்டீங்க, சேதாரம் பார்க்க மாட்டீங்க, வாங்கும் போது என்ன சேதாரம் போடுறாங்கன்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் நகை வாங்கி சேர்க்குறேன்ட்டு பணத்தை பாழாக்கின்னு இருக்கீங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? நீ வாங்கின 1,00,000 ரூபாய் மாதிரி அவங்கவுங்க கடன் வாங்கினா 5%, 3%, 2%, அதுக்கு வேறு காலம் ஃபுல்லாக வட்டி கட்டின்னு இருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டிங்கன்னா இந்த நகை காசு ஒன்றுமே கிடையாது. உங்கள் உழைப்பு தான் வீணாயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. சார் அப்போ கோல்டே வாங்கக்கூடாதா? நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைம்மா. இவ்வளோ லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இந்த வட்டிக்கு வாங்கி வாங்குறது, கடன் வாங்கி வாங்குறது, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குறது, அது வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை அப்படி வாங்கி தான் அவனும் முடிவு பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறதும் லாஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் கம்மி. கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா 2% தான் போடுவாங்க. திருப்பி கொடுத்தா 1% தான் பிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 3%லேயே முடிஞ்சிடும். ஒருவேளை கோல்டு ரேட் ஏறிச்சுன்னா அந்த 3% அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ நம்ம போட்ட பணமாவது மிஞ்சும். நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா இதை விட ஜாஸ்தி லாஸ்லாம் வரும். நான் ஏதோ தோராயமாக ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சிந்திச்சுட்டு வாங்குங்கம்மா. கடைக்காரங்க ஏன் சார் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க? அது வியாபாரம்மா, எப்படி சொல்லுவாங்க? அப்படியே சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனோபக்குவம் உங்களுக்கு கிடையாது. நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், இப்போதான் கொஞ்சம் புரிஞ்சுது போல இருக்கு. அதுக்கு கூட ஏன் சொன்னேன், என்கிட்ட அட்வான்ஸு கொடு உயிரை வாங்குறல்ல, அதுக்காக தொலைக்கி விலை சொன்னேன். இல்லைன்னா நான் மட்டும் உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா? எனக்கு இது தேவையா? எனக்கு வேறு வேலையே கிடையாதா? அட்வான்ஸு கேட்டியே, அதனால விலைக்கு சொன்னேன். நானும் அந்த பிஸ்னஸ் பண்ணால் சொல்ல மாட்டேன், நீயும் அந்த பிஸ்னஸ் பண்ணால் சொல்ல மாட்டேன். அது வியாபார யுக்தி, புரியுதா? அது வியாபார யுக்தியோ சுத்தியோ, எங்களுக்கு தான் புத்தி இல்லை. முதல் முறையா ஒரு பெண் தனக்கு புத்தி இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க தெரியுமா? அதை நினைக்கும் போது கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு புத்தி இருந்ததுன்னா எதை வாங்கணுமோ அதை வாங்குங்க. பில்லை வாங்கி பாருங்க, விற்றீங்கன்னா இவ்வளோ லாஸ் வரும். இதுதான் உண்மை. ஒரு அட்வான்ஸ் தரக்கூடாதுன்றதுக்காக நான் பேசலைங்க. இதை மாதிரி புத்தி கெட்டு லூசுங்க, அறிவு கெட்டது அப்படின்னு நான் திட்ட மாட்டேன். ஏன்னா பெண்கள் நகை வாங்குறது ஒரு ஆர்வம் இருக்கும். தன்னுடைய குழந்தைக்கு தானே வாங்குறாங்க, சமாளிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும். அவங்களுக்கு புத்தி இல்லாதவங்க நினைக்காதீங்க, புத்தி இருக்கு, அதை கொஞ்சம் பட்ட தீட்டணும், அவ்வளவுதான். அதை தான் நான் பண்ணேன். இப்போ வேலை கெட்டுது 1.5 மணி நேரம். போய் வேலையை பாருமா, போமா.